எங்களை அதிகமாக நேசிக்கிற அண்மை தகப்பனே, அந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காய் நன்றி தகப்பனே. இந்த நாள் மட்டுமா எங்களோடு கூட இருந்தீங்க. அநேக காரியங்களை நாங்கள் படித்தோம், கற்றுக்கொண்டோம். உடைய கிருபையினால் கற்றுக்கொண்டோம். நன்றி தகப்பனே. இன்றைக்கு கூட நாங்கள் கற்றுக்கொண்டு உடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த கிருபை செய்யுங்க தகப்பனே. நாங்கள் எதை செய்தாலும், புசித்தாலும், குடித்தாலும் உடைய நாம் மகிமைக்காக செய்ய வேண்டும் என்று வாசிக்கிறோம். நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறது மாத்திரம் அல்ல, அதன்படி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இருக்க இங்கே கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, டிவோஷன் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். வர்ஷிப்ல ஆரம்பிச்சு அப்புறம் நம்ம சர்ச்சுக்கு போய் ஸோ எல்லாமே இன்டர்லிங்க்டு. ஸோ நமக்கு நல்லாவே தரும். ஸோ அநேக காரியங்களை பார்த்துருக்குறோம். ஸோ இன்றைக்கு கூட ஒரு 5 நிமிடங்கள் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சுட்டு நம்ம இன்னைக்கு கிளாஸுக்கு போகலாம். ஓகே, ஸோ சிஸ்டர் ஷீலா நமக்கு இருக்கிறாங்க. அவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ணுவாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து ஆலயம் என்பது எது, அப்போ நாம் எங்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆலயம் கட்டுவதற்கு முன்பதாக ஆசரிப்பு கூடாரம் என்பது மிக முக்கியமானதாக இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் வந்து நீங்க என்னை சந்திக்கும்படியாக ஒரு இடத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அதை நீங்க கட்டுங்க அப்படின்னு சொல்லி மோசேயிட்ட சொன்னதை நம்ம பார்க்க முடியும். அப்போ மோசேயினிடத்துல சொன்ன பொழுது அவருக்கு ஆண்டவர் சொன்னபடியே, அவருக்கு ஆண்டவர் காண்பித்த மாதிரியின்படியே அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிறதற்கும் எப்படியெல்லாம் கட்டணும், என்னென்ன வேலைகளை செய்யணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் வந்து ஒரு சிலரை என்ன பண்றாரு, அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த வேலைகளை செய்கிறதற்கான ஞானத்தை கொடுத்தார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கான தேவைகளை சந்திப்பதற்கும் ஆண்டவரே மக்களுடைய இருதயத்தில் ஏவினார். யாரெல்லாம் அவர்களுடைய இருதயத்துல ஞான எழுப்புதல் அடைந்தார்களோ அவர்களெல்லாம் அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு வேண்டிய வேலைகளை செய்தார்கள். அதே நேரத்துல அதற்காக கொடுக்கவும் செய்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுல விசேஷமா நம்ம அங்க ஒரு காரியத்தையும் வாசிக்க முடியும். அது யாத்ராகமம் 25ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். என்ன என்று பார்க்கும் பொழுது, மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்களிடத்துல மாத்திரம்தான் வாங்க வேண்டும் என்று சொல்லி அங்கே தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ கட்டாயமாய் எந்த ஒரு மனிதனிடத்திலும் வாங்கவில்லை. எப்பொழுது ஆண்டவர் நான் இந்த இடத்துல வந்து உங்களிடத்துல பேசுறதுக்கு ஒரு இடத்தை நியமிங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இடத்தை கொடுத்த பொழுதும் கூட அதை கட்டுவதற்காகவும் யாரிடத்துல என்ன பண்ணக்கூடாது, கட்டாயமாக எதையும் வாங்கக்கூடாது. மனப்பூர்வமாய் கொடுக்கிறவனிடத்தில் மாத்திரம் வாங்குங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல ஆண்டவர் மக்களுடைய இருதயத்தில் பேசுகிறார், கொடுக்க வைக்கிறார். அதனுடைய வேலைகளை செய்கிறதற்கு மக்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார் என்றெல்லாம் நாம் யாத்ராகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இப்படியாக அவர்கள் கொடுத்தது தேவைக்கும் அதிகமாகவே இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. கடைசியாக யாத்ராகமம் 40ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டி முடிக்கப்பட்டது. அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய மகிமை, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் தங்குகிற வாசஸ்தலம் என்றும் சொல்லுகிறது. அந்த வாசஸ்தலத்தை கர்த்தருடைய மகிமை நிரப்பினது என்று பார்க்கிறோம். கடந்த வாரத்துல நம்ம பார்த்தபடி எபேசியர் நிருபத்தின்படி யார்தான் அந்த வாசஸ்தலம், அந்த ஆலயம், அந்த ஆசரிப்பு கூடாரம் எதுவாக வேண்டுமானாலும் இருந்தாலும் அது யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது நாம் தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது கிறிஸ்து என்கிற மூளைக்கல்லின் மேலே அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களை அஸ்திபாரமாக வைத்து எழும்பிக் கொண்டிருக்கிற மாளிகையாக, தேவனுடைய வீடாக, வாசஸ்தலமாக இருக்கிறது என்று சொல்லி நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு வாசஸ்தலத்தை மோசேயின் நாள்ல நியமித்ததுக்கு, மோசேயின் நாளிலே கட்டப்பட்டதற்கு பெயர்தான் ஆசரிப்பு கூடாரம். அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லி கூட
மோசே தான் பெயர் வைக்கிறார். ஆண்டவர் நான் காண்பிக்கிற மாதிரியின்படியே இதை கட்டு அப்படின்னு சொல்லி தான் அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதற்கு மோசே தான் ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லி பெயர் வைத்தார் என்று சொல்லி நம்ம யாத்ராகம புஸ்தகத்தில் பார்க்க முடிகிறது. இப்படி அவர்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறாங்க. அப்ப ஆண்டவருடைய பிரசன்னம் அங்க இருக்கிறது. யாத்ராகமம் 33:7 நம்ம பார்க்கிறோம். அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். மோசே தான் அதற்கு பேர் வைக்கிறார் என்று சொல்லி நம்ம அதை யாத்ராகமம் 33:7 பார்க்கிறோம். இப்போ இப்படி ஆசரிப்பு கூடாரம் இருந்த நாளிலே கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய பிரசன்னம் ஆசரிப்பு கூடாரத்துல இருந்தது. அவருடைய மகிமை அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பினது. அதே நேரத்துல எப்பொழுதும் எந்நேரமும் அவருடைய பிரசன்னம் தங்கி இருந்த இடம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்பட்ட உடன்படிக்கை பெட்டியின் மீதுதான் அவருடைய பிரசன்னம் முழுமையாக எப்பொழுதும் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த பிரசன்னம் அங்கே இருந்தபடினால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க உன் இஷ்டப்படி எல்லா நேரத்திலையும் வந்து போகக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு கட்டளையும் கொடுக்கப்படுகிறது. வருடத்திலே ஒரு முறை பலி செலுத்தினதற்கு பிற்பாடு அதுவும் பிரதான ஆசாரியன் என்று சொல்லி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் மாத்திரம்தான் அதற்குள்ளாக செல்லலாம். அவரும் அநேக ஆயத்தங்களோடு செல்ல வேண்டும். அப்பொழுதும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை என்பது இல்லாமல் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆகையினாலே அவருடைய இடுப்பிலே ஒரு கயிறு கட்டப்பட்டிருந்த சங்கிலி கட்டப்பட்டிருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் இறந்து போனால் கூட யாரும் அதற்குள்ளே செல்லக்கூடாது, அவரை இழுத்துதான் எடுக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல என்பதற்கு நமக்கு சாட்சி என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது திரைச்சீலை 2ஆக கிழிந்து நம்ம அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக சேரும் பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு பிரதான ஆசாரியன் லேவியன் என்று சொல்லுகிற யாரும் இல்லை. பிரதான ஆசாரியன் என்பவர் ஒருவர் தான் இருக்க முடியும். ஆசாரியர்கள் அநேகர் இருக்கலாம். லேவியர்கள் என்பது ஒரு கோத்திரம் முழுவதையும் குறிக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் நாளாகம புஸ்தகத்தை வாசித்தால் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இப்படி இருக்கிறதுல இன்றைக்கு நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறோம் என்பதுதான் 1 பேதுரு 2:9 இன்றைக்கு ஒருவர் ஆசாரியராகவோ அல்லது ஊழியம் செய்கிறவர்கள் மாத்திரம் ஆசாரியர்கள் என்றோ அழைக்கப்படுகிற நிலைமை கிடையாது. ஆனால் நம்ம அநேக நேரங்களிலே அதை தவறாக புரிந்து கொண்டு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகையினால வேதத்தை நம்ம தெளிவாக வாசிக்க வேண்டும். ஊழியம் செய்கிறவர்கள் மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ஆசாரிய கூட்டமாயும் தான் இருக்கிறோம். அடுத்ததாக இன்றைக்கு பிரதான ஆசாரியன் என்று ஒருவர் கிடையாது. தேவனுக்கும் நமக்கும் மத்தியஸ்தம் செய்வதற்கு அல்லது நம்முடைய காரியங்களை தேவனிடத்தில் எடுத்து சொல்லுவதற்கு அப்படிப்பட்ட ஒரு பதவி என்பது இன்றைக்கு கிடையாது. ஏனென்று சொன்னால் அதையும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்து விடுகிறார், அவர் பிரதான ஆசாரியராக இருந்து என்பதை நம்ம எபிரேயர் புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் பார்க்க முடிகிறது. இப்போ அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம் முக்கியமாக தான் இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியில தான் தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. அதன் பக்கத்துல யாரும் போக முடியாது. ஆனால் இன்றைக்கு நம்ம தைரியத்தோடு அங்கே செல்ல முடியும் என்பதற்கு இன்னொரு வசனத்தையும் கூட நம்ம பார்க்க முடிகிறது. எபிரேயர் 4:16 அங்கே நம்ம வாசிக்க முடிகிறது. அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். எபிரேயர் 4:16. இங்கே நமக்கு ஒரு நம்பிக்கையாக ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. என்னவென்று சொன்னால், நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். இந்த கிருபாசன தண்டை என்று சொல்லுவது உடன்படிக்கை பெட்டியின் மேலாக
ஒரு மூடி, அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய மூடி இருக்கிறது. அதற்கு மேலாக 2 கேருபீன்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கேருபீன்கள் இருக்கிற அந்த மூடியோடு சேர்த்துதான் அதை கிருபாசனம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த கிருபாசன தண்டைக்கு அன்றைக்கு பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் செல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு நாம் அனைவரும் செல்ல முடியும். அதுவும் இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் அங்கே போகலாம். நமக்கு பயந்து பயந்து ஐயோ ஏதாகிலும் ஆகிவிடுமோ, என்னிடத்தில் ஏதாவது குற்றம் குறைகள் இருக்கிறதோ என்று சொல்லி அல்ல, குற்றம் குறைகளை நீக்குவதற்கு, அதிலிருந்து விடுதலை அடைவதற்கு, அதிலிருந்து நாம் பரிசுத்தப்படுவதற்கு, நாம் தேவனுடைய கிருபையை பெறும்படியாக இன்றைக்கு நாம் அந்த கிருபாசன தண்டையிலே தைரியமாய் செல்ல முடியும். அவரோடு நெருங்கி உறவாட முடியும். இந்த காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நான் சொல்ல வந்தது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த உடன்படிக்கை பெட்டியில தான் தேவனுடைய பிரசன்னம் இருந்தது என்று சொல்லி இருந்த நாளிலேயே அந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்து நாங்கள் எல்லாவற்றையும் சாதித்து விடுவோம், ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னம் அதிலேதான் இருக்கிறது என்று சொல்லி அந்த பெட்டியை கொண்டு வந்து யுத்தத்திலே ஜெயித்து விடலாம் என்று சொல்லி ஏலியின் பிள்ளைகளான ஒப்னியும் பினேகாசும் நினைத்தார்கள். ஆனால் அது அப்படி நடக்கவில்லை. ஏனென்று கேட்டால், ஒப்னியும் பினேகாசும் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நம்ம 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடிகிறது. நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். அங்கே அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை போர்க்களத்திற்கு கொண்டு வருகிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள், பெலிஸ்தரும் பயப்படுகிறார்கள். ஆனால் அங்கே நடந்தது என்ன என்று சொன்னால், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டு தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த, அந்த மகிமை நிறைந்த, அவர் தங்கி இருக்கிறேன் என்று சொன்ன அந்த இடத்தில் இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தாலும் கூட அவர்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர்கள் அந்த போரிலே தோற்று போனார்கள். அது போலத்தான் நாமும் இன்றைக்கு ஆலயமாக, தேவன் தங்கும் வாசஸ்தலமாக, வீடாக காணப்படுகிறோம். இப்படி இருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையானது சரியில்லாமல் இருக்கும் என்று சொன்னால், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய வாசஸ்தலம் என்று பெயருக்கு சொல்லிக் கொள்வதனால் மாத்திரம் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்க போவது இல்லை. நாமும் தோல்விகளை சந்திக்க நேரிடும். நாமும் பரலோகத்திற்கு, தேவன் தங்கி இருக்கிற அந்த ஸ்தலத்திற்கு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாமல் போவதற்கு, தேவன் நான் உங்களை அறியேன் என்று சொல்லுகிற இடத்திலே காணப்படுவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. ஆகையினாலே நாம் தான் ஆலயம். அதே நேரத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதிலும் கவனம் செலுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஓகே, நல்ல ஒரு வார்த்தையை நம்ம கேட்டோம். நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஓகே, இன்றைய கிளாஸ் போதும் முன்னாடி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஒரு கேள்வி. புதிய ஏற்பாட்டுல நிறைய ஸ்மால் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. நிறைய குரூப்ஸ் இருந்தாங்க. அதுல ஒரு கூட்டத்தார் உயிர்த்தெழுதல் இல்லை என்று நம்பிக்கொண்டிருந்தாங்க. அப்போ புதிய ஏற்பாட்டுல உயிர்த்தெழுதல் இல்லை என்று நம்பிக்கொண்டிருந்த அந்த கூட்டத்தார் யார்? அதுதான் கேள்வி. ஃபினஹாஸ் தானே ஷெக்கினா சேவா ட்ரஸ்ட்னு. ஓகே, ஃபினஹாஸ் ஆன்சர் பண்ணியிருக்காரு, சதுசேயர் அப்படின்னு.
என்னட்ட அவங்க சிஸ்டர் சதுசேயர் சொல்லியிருக்காங்க, பிரபு பரிசேயர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ராபின் ஜெபனீஸ் பிரதர் சதுசேயர் சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் ட்ரை பண்ணுங்க. அனீஷ், லீனா எல்லாருமே சதுசேயர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. வேற யாராவது ஆன்சர் பண்றீங்களா? ஏதாவது ஐடியா இருக்குதா? ஓகே, ஸோ எல்லாருமே ஓரளவுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு. சதுசேயர் தான், சதுசேயர் அவங்க தான் உயிர் தேர்தல் இல்லை என்று நம்பிக்கொண்டிருந்தாங்க. இயேசுகிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, ஒருத்தன் வந்து திருமணம் பண்ணியிருந்தான், அவனுடைய மனைவி இருந்தாங்க. அப்போ அந்த மனுஷன் இறந்துட்டான், அவனுடைய சகோதரன் திருமணம் பண்ணி கொண்டான், அப்புறம் அவனும் இறந்துட்டான், அவனுடைய சகோதரன் திருமணம் பண்ணான், அவனும் இறந்துட்டான். 7 பேரும் இருந்தாங்க. 7 பேரும் அப்படியே அந்த ஸ்திரியை திருமணம் பண்ணி இறந்து போனாங்க, பிள்ளை இல்லாமல் இறந்து போயிட்டாங்க. உயிர் தேர்தல் வரப்போ இந்த ஸ்திரீ யாருக்கு மனைவியா இருப்பா? அப்போ ப்ராப்ளம் வருது இல்லை, அப்போ சண்டை வரும். அதனால அப்போ உயிர் தேர்தல் இல்லை, ஏன்னா ப்ராப்ளம் வருது இல்லை அப்படிங்க. அப்போ ஏசு சொல்றாரு, இல்லைப்பா நீங்க தப்பான எண்ணம் கொள்ளுகிறீங்க, தப்பான அர்த்தம் கொள்ளுகிறீங்க. உயிர் தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் தேவ தூதர்களை போல இருப்பார்கள். ஸோ நிறைய கூட்டம் இருக்கிறாங்க, பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், ஆயக்காரர், ரபிமார்கள், இது போல் நிறைய பார்ப்போம். ஸோ சதுசேயர் தான் உயிர் தெழுதல் இல்லை என்று அவங்க வந்து நம்பிக்கொண்டிருந்தாங்க. சரி, ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம அந்த தியரியில ட்ரை தியரியில லாஸ்ட் விஷயம் பார்க்கலாம். அஜெண்டாவில் போட்டிருந்தா பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் வீக் வந்து மேஜர் கார்டு ப்ரோக்ரஷன் பார்த்தோம். இந்த வாரம் மைனர் கார்டு ப்ரோக்ரஷன். ஓகே, ஸோ நம்ம வந்து கார்ட்ஸ் பற்றி ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ கார்ட்ஸ்னு சொல்லும்போது ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கீஸ்களை வந்து சேர்த்து ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணி வாசிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நோட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று ஒன்றா தனித்தனியாக வாசிப்போம். கார்ட்ஸ் அப்படின்னா சேர்ந்து ஒரு கீ மேலே 2 இல்லை 3 அந்த மாதிரி வாசிப்போம். ஸோ 2ன்னு சொல்லும்போது இப்போ பவர் கார்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பவர் கார்டுனா சியும் ஜியும் மட்டும் சேர்த்து அந்த 2 நோட்டை மட்டும் பிடிக்கிறது பவர் கார்டு. இது கிட்டாரில் வந்து ஒரு காலத்தில் பவர் கார்டு அப்படின்ற நேமும் வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்புறம் 2, 3 அது போல். அதனால ஒன்றுக்கு மேற்பட்ட கீஸை சேர்த்து வாசிக்கிறப்ப கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து என்ன சொல்ல ஒரு மெலடியோட அந்த கார்ட்ஸ் வாசிக்கிறப்ப நல்ல ஒரு அக்கம்பனிமெண்ட்டோட நல்ல ஒரு ஹார்மனி, நல்ல ஒரு மியூசிக் வந்து கொடுக்கும். ஓகே, கார்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நேரம் சொல்லியிருந்தோம். ஸோ மேஜர் கார்டு பார்த்தோம், அதே போல தான் மைனர் கார்டும். எப்படி வந்து இது ஒர்க் ஆகுது, இல்லை எப்படி ஒரு கார்டை கண்டுபிடிக்கிறது, ஒரு கார்டுக்கு என்னென்ன கார்டுலாம் வரும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள் ஆன்சர் என்ன அப்படின்னா, எந்த கார்டு வேணா ஒரு கார்டில் வந்து கார்டு ப்ரொக்ரஷனில் வரலாம். ஆனால் அந்த கார்டில் இருக்க 3 நோட்டும் நம்ம வாசிக்கிற அந்த கார்டோட ஸ்கேலில் அது இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது எல்லா கார்டுமே நம்ம என்ன பண்ணலாம், அந்த நம்ம வாசிக்கிற கார்டில் அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மைனர் கார்டு அப்படின்னு சொல்லும்போது இப்போ சி மைனர் வாசிக்கிறோம் அப்படின்னா சி மைனர் கார்டு, அப்போ சி மைனர் ஸ்கேல் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த சி மைனருக்கு என்னென்ன கார்டெலாம் வரும் அப்படின்னா, எந்த கார்டாக வேணா இருக்கலாம், அந்த கார்டில் இருக்க 3 நோட்டும் இந்த சி மைனர் ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ எங்கே எப்படி அப்ளை பண்ணுங்கிறது சாங்கோட நோட்ஸை பொறுத்து அந்த ப்ரொக்ரஷன் மாறும். கார்டு ப்ரொக்ரஷன்றது நம்ம வந்து மேஜர் பார்த்துருப்போம், ஃபேமிலி கார்டு பார்த்துருப்போம், ரிலேட்டிவ் மைனர் பார்த்துருப்போம், நோட் சீக்வன்ஸ் பார்த்துருப்போம். இதை 3 வந்து அப்படியே சாங் அப்ளை பண்ணி வாசிக்காமனா வாசிக்க முடியாது. ஏன் அப்படின்னா சாங் வந்து ஒரு சாங் எப்படி நோட்ஸ் போகுதோ அதை போல தான் கார்டு ப்ரோக்ரஷன். ஸோ கார்டு ப்ரோக்ரஷன் சி, ஜிஎஃப் அந்த மாதிரி மாறும். சிஎஃப்ஜின்னு கூட இருக்கா, சிஜிஎஃப்னு வரும், இல்லை சிஜிஜிஎஃப்சி அந்த மாதிரி சாங்கை பொறுத்து கார்டு ப்ரோக்ரஷன் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து இப்படி தான் அப்படின்னு ஒரு பேட்டர்னாக நம்ம வந்து கார்டு ப்ரோக்ரஷன் வைக்க முடியாது. அது சாங்கோட நோட்ஸை பொறுத்து மாறும். ஆனால் ஜென்ரலாக எந்தெந்த கார்ட்ஸ் வரும் அப்படிங்கிறப்போ எந்த கார்டாக இருந்தாலும் அதில் இருக்க 3 நோட்ஸுமே நம்ம வாசிக்கிற நம்ம இந்த கார்ட்ஸ் கண்டுபிடிக்கிற அந்த ஸ்கேல் இருந்துச்சுன்னா நம்ம அந்த கார்டு வந்து அப்ளை பண்ணலாம். அந்த கார்டு வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அதே தான் இங்கே வந்து ரைட்டிங்கில் இருக்கு. ஓகே, ஸோ அதே போல் சி மைனருக்கு நீங்கள் நம்ம பார்க்கலாம்.
சி மைனருடைய நோட்ஸ் வந்து சி, டி, இ ஃபிளாட், எஃப், ஜி, ஏ ஃபிளாட், பி ஃபிளாட். ஸோ 3 ஃபிளாட் வந்து சி மைனர் இருக்கும். ஸோ மைனர் ஃபேமிலி கார்டு எப்படி நம்ம மேஜர் ஃபேமிலி கார்டு பார்த்தோமோ அதே போல மைனர் ஃபேமிலி கார்டு. ஸோ மைனர் ஃபேமிலி கார்டுனா என்ன? ஸோ ஒரு மைனருக்கு வேற மைனர் கார்ட்ஸ் தான் மைனர் ஃபேமிலி கார்டு. ஆனால் அந்த மைனர் கார்டில் அது ஏற்கனவே சொல்கிற ரோல் தான். இப்போ சி மைனர் பார்க்குறோம்னா வேற ஒரு மைனர், டி மைனர், இ மைனர், அது போல் ஒரு 11 மைனர் மீதி இருக்கு. அந்த 11 மைனரில் எந்த மைனர் ஸ்கேல் வந்து 3 நோட்டு இந்த 7 நோட்ஸ், அதாவது சி மைனர் 7 நோட்ஸ்ல வருதோ அந்த மைனர் தான் அதாவது ஃபேமிலி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேஜர் கார்ட்ஸையும் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து மேலே சி மைனர் ஸ்கேல் இருக்குது. சி, டி, இ ஃபிளாட், எஃப், ஜி, ஏ ஃபிளாட், பி ஃபிளாட். கீழே எல்லா மைனர் ஸ்கேல் மீதி 11 மைனர் ஸ்கேல் நான் போட்டிருக்கேன். இப்போ இதை பார்த்தே சொல்லுங்க பார்க்கலாம் எந்தெந்த கார்டு எந்தெந்த மைனர் கார்டு வந்து இந்த சி மைனர் கார்டுக்கு ஃபேமிலி கார்டாக வரும். இல்லை அப்படி கீழே இருக்க 11 மைனர் கார்ட்ஸில் 3 நோட்ஸ் இருக்கு. எந்த கார்டோட 3 நோட்ஸுமே இந்த 7 நோட்ஸில் வருது, அதை மேட்ச் பண்ணாலே நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். சொல்லுங்க பார்ப்போம். சார்ட்ல போடுங்க, சார்ட்ல போடுங்க. எஃப் சிஸ்டர் பெர்னிக் வந்து எஃப் சொல்லியிருக்காங்க. வேற பார்த்து சொல்லுங்க, உங்க ஸ்கிரீன்ல வருது. ஜி மைனர். ஜி மைனர். ஓகே, ஸோ எஃப் மைனர், ஜி மைனர். ஓகே, எஃப் மைனர், ஜி மைனர் 2 வருது. வேற எதுவும் வருதா? 2 மட்டும் தான் வருதா? எஃப் மைனர், ஜி மைனர். மற்ற ஏதாவது மேட்ச் ஆகுதா? ஓகே, ஸோ கரெக்டு தான். எஃப் மைனர், ஜி மைனர் இது 2 தான் இதுக்கு வந்து செட் ஆகுது. ஸோ அப்போ சி மைனர் ஃபேமிலி கார்டு அப்படின்னு சொல்லும் பொழுது எஃப் மைனர், ஜி மைனர். எப்படி சி மேஜருக்கு எஃப், ஜி பார்த்தோமோ அதே போல சி மைனருக்கு எஃப் மைனர், ஜி மைனர். ஓகே, ஸோ சி மைனருக்கு ரிலேட்டிவ் மேஜர் பார்க்குறப்ப இ ஃபிளாட் மேஜர், இ ஃபிளாட் ஆர் டி ஷார்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம அந்த ரூல் பார்த்துருப்போம்ல, 7 நோட்ஸ் வந்து எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இப்போ இங்கே இ ஃபிளாட் தான் இங்கே வரனால நம்ம இ ஃபிளாட், இந்த சிடி இ ஃபிளாட் தான் சொல்கிறோம், டி ஷார்ப் சொல்கிறாங்க. அப்போ அதனால இந்த கார்டுமே நம்ம டி ஷார்ப்னு சொல்லும் போது இ ஃபிளாட்டு மேஜர். அதே போல் எஃப் மைனருடைய ரிலேட்டிவ் மேஜர் ஏ ஃபிளாட்டு மேஜர், ஜி மைனருடைய ரிலேட்டிவ் மேஜர் வந்து பி ஃபிளாட் மேஜர். ஸோ சாங் வாசிக்கிறப்ப நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மேஜர் கார்டு வாசிக்கிறப்ப ரிலேட்டிவ் மைனர் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன், நம்ம ஃபேமிலி கார்டு பிறந்துற மாதிரி ரிலேட்டிவ் பிறந்தாதுங்கிறது. ஆமாம், அது மேஜருக்கு உண்மைதான். ஆனால் மைனர் கார்டு நம்ம வாசிக்கிறப்போ அக்கார்டிங் டு மீ என்னை பொறுத்த வரைக்கும் மைனர் கார்டில் மேஜர் கார்டு வாசிக்கிறப்ப நல்லாவே இருக்கும். ஸோ நிறைய நான் மேஜர் யூஸ் பண்ணேன். இது வந்து டிஃபால்ட் இது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அக்கார்டிங் டு மீ அதனால தான் அப்படி சொன்னேன். ஸோ நிறைய நான் வந்து மேஜர் யூஸ் பண்ணுவேன் மைனர் கார்ட்ஸில் வந்து. ஸோ நல்லாவே இருக்கும். ஸோ நல்லா பொறுத்துற மாதிரியே இருக்கும். சாங்ஸ் வாசிக்கிறப்ப நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாங்ஸ் போகிறப்போ வாசிப்போம். ஓகே, அப்போ சி மைனுடைய ரிலேட்டிவ் மேஜர் இ ஃபிளாட் மேஜர், எஃப் மைனருடைய ரிலேட்டிவ் மேஜர் ஏ ஃபிளாட் மேஜர், ஜி மைனருடைய ரிலேட்டிவ் மேஜர் பி ஃபிளாட் மேஜர். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், நம்ம இந்த நம்பர் பேட்டர்னில் பார்த்துருவோம் ரிலேட்டிவ் ஸ்கேல் +6 ஆர் -3. ஆனால் மைனர் டு மேஜர் அப்படின்னு பார்க்குறப்போ +3 அப்படி ரிப்பீட் ஆகும், +3ல இருக்கும். இப்போ சினா சி, டி, இ ஃபிளாட், இ ஃபிளாட் வந்து 3. அப்போ 3வது நோட் வந்து அதோடைய மேஜர். அப்போ ஸோ அந்த மாதிரி இருக்கும், +3ல இருக்கும். ஓகே, ஸோ அதே போல் -6 +3 இருக்கும். மேஜர் டு மைனர் பார்க்கும் பொழுது +6 -3 அப்படியே வைஸ் வர்சாவாக மாறிக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நோட் சீக்வன்ஸ் பார்த்தோம். ஒரு நோட் சீக்வன்ஸை வச்சு ஒரு நோட்டு வச்சு கார்ட்ஸ் வந்து எழுதுவாங்க. மோஸ்ட்லி எப்படி தான் பேட்டர்னில் தான் சொல்லுவாங்க. ஓகே, அப்போ சி அப்படின்னு பார்க்குறப்ப சி மைனர், அடுத்து டி நோட் பார்க்குறப்போ டி மேஜரில் எஃப் ஷார்ப் வரும், இங்கே எஃப் தான் வருது. டி மைனரில் டிஎஃப் ஏ வரும், இங்கே ஏ ஃப்ளாட்டு தான் இருக்குது.
ஸோ அப்போ டி டிமினிஷ்டு, ஸோ டி டிமினிஷ்டு கார்டு வரும் சி மைனரில். அதே போல் தேர்ட் நோட் நம்ம பார்த்தது போல் ரிலேட்டிவ் மேஜர் இ ஃப்ளாட் மேஜர், எஃப் வரும்பொழுது எஃப் மைனர், ஜி வரும்பொழுது ஜி மைனர், ஏ ஃப்ளாட் வரும்பொழுது ஏ ஃப்ளாட் மேஜர், பி ஃப்ளாட் வரும்பொழுது பி ஃப்ளாட் மேஜர். ஸோ இதே பேட்டர்ன் தான் நம்ம எல்லா மைனர் ஸ்கேலுக்கும் வரும். ஸோ அதே போல் இன்னும் நான் சொல்லி நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஒரு இப்போ இந்த மைனர் கார்டில் ஒரு பாட்டு பாடுறாங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபேமிலி கார்டு 3 மாத்திரமே போதுமானது. நம்ம அந்த பாட்டு முழுசும் வாசித்து முடிச்சிடலாம். ஒருவேளை அந்த பாட்டில் ஆக்சிடென்டல் நோட்ஸ் வரல அப்படின்னா நம்ம அந்த 3 கார்ட்லேயே பாட்டு முழுசும் சூப்பராகவே நம்ம வாசித்து முடிச்சிடலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும், போதுமானது. ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஏன் அதை எப்படி இந்த 3 கார்ட்லேயே வாசிச்சிடலாமா? ஏன் அப்படின்னா இந்த மேல இருக்க 7 நோட்ஸ் இருக்கு, சிடி இ ஃபிளாட் எஃப் ஜி எஃப் ஃபிளாட் பி ஃபிளாட். இந்த 7 நோட்ஸ் தான் பாட்டு முழுக்க மாறி 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 வரப்போகுது. அப்போ இந்த 7 நோட்ஸுமே இந்த 3 கார்ட்ஸில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த கார்டையே அந்தந்த இடத்துல அப்ளை பண்ணிடலாம். எந்த நோட் அதிகமாக வருதோ அதை பொறுத்து நம்ம கார்ட்ஸ் அப்ளை பண்ணுறோம். இப்போ சி பார்த்தீங்கன்னா சி மைனரில் வந்துடும், டி பார்த்தீங்கன்னா ஜி மைனரில் வந்துடும், இ ஃபிளாட் வந்து சி மைனரில் வந்துடும், எஃப் வந்து எஃப் மைனரில் வந்துடும், ஜி வந்து சி மைனர்லேயும் வருது, ஜி மைனர்லேயும் வருது, ஏ ஃப்ளாட் வந்து எஃப் மைனரில் வந்துடுது, பி ஃப்ளாட் வந்து ஜி மைனரில் வந்துடுது. ஸோ அப்போது பாட்டு இந்த நோட்ஸில் அப்படி இப்படி வரும்பொழுது நம்ம இந்த 3 கார்டுமே அங்கங்கே இது போதுமானதாக ஒரு சாங்கை வாசித்து முடிச்சிடலாம். நம்ம சாங்ஸ் போகும்பொழுது அதை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ லெட் மைனர் நோட் சீக்வன்ஸ் பார்த்தோம். ஸோ 3மே ஒரே பேஜில் சி மைனர் நோட் நம்பர் ஃபேமிலி கார்ட்ஸ் ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸ் நோட் சீக்வன்ஸ் கார்ட்ஸ். ஸோ இப்படி நம்ம மேஜர் பார்த்தோம். அதே போல் மைனருக்கும் 46 கார்டு எழுதி வச்சிருக்கிறேன். ஆனால் அதுக்கு மேலே இன்னும் இருக்குது. மேஜருக்கும் 45 பார்த்துருப்போம். நம்ம ஒரு கணக்கு வச்சு தான் அதுக்கு மேலேயுமே இருக்குது. ஸோ சி மைனர் 8 அவ்வளோ யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை, சொல்ல மாட்டாங்க. சி மைனர் மட்டும் தான் சொல்கிறேன். சப்போஸ் ஒரு யூஸ் பண்ணாலும் ரொம்ப ஷாக்காக வேண்டாம். 8th நோட் அதுதான் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் சி 8ன்னு யாரும் சொல்கிறது இல்லை. ஆனால் 9th 12th 10th 11th 12th நான் யூஸ் பண்ணுறாங்க அப்படியே இந்த அடுத்த ஆக்டேவ் போகும்பொழுது. ஸோ சப்போஸ் ஃபியூச்சரில் 8 ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம், சொன்னாலும் சொல்லலாம். ஏன்னா எவ்ரி மியூசிக்கில் சேஞ்ச் வரனால கிரியேட்டிவிட்டி வந்துட்டு இருக்கிறனால அதை சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அதனால் நம்மகிட்ட ஃபஸ்ட்டில் 8னா 8th நோட்டு, 7th -7th 7th நோட்டு, சி 6th 6th நோட்டு. அப்புறம் சி -6th நான் போடல. ஏன் போடலன்னா அதுக்கு நோட்ஸ் மாறுது, நம்பர் பேட்டர்ன் மாறுது. அதனால் ரொம்ப குழப்பிக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ சி 5th சி sus4 sus2 ரெண்டுமே வரும். சி add 9 டி டிமினிஷ் பார்ப்போம், அது 1 மட்டும் தான் டியில் வரும். அதே போல் இ பார்க்குறப்ப இ ஃப்ளாட் மேஜரில் அதே போல் இ ஃப்ளாட் மேஜர் 8 7 6 5 sus2 sus4 நம்ம மேஜருக்கே பார்த்தோம். அதே நம்பர் பேட்டர்ன் தான் மைனரில் நம்ம வந்து வாசிப்போம். ஓகே, ஸோ அதே போல் எஃப் மைனர் ஜி மைனர் இது எல்லாமே சி மைனரில் வரக்கூடிய பாசிபிள் கார்ட்ஸ். ஸோ நீங்கள் எதாவது எழுதிருப்பீங்க, இல்லை நோட்ஸில் இருக்கும் பிடிஎஃப்ல, அதை கையில் வச்சுக்கோங்க. நம்ம சாங்ஸ் போகும்பொழுது நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்போது ஒரு இடத்துல வரும்பொழுது எஃப் மைனர் வருது, உங்கள் எஃப் மைனருக்கு பதிலாக எஃப் மைனர் 7th கொடுக்கலாமா, இல்லை எஃப் sus2 கொடுக்கலாமா, sus4 கொடுக்கலாமா, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுடைய ஒரு யூனிக்னஸ் வந்து இருக்கும். அதே போல் உங்களுடைய மியூசிக் நாலேஜ் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, உங்களுடைய தனித்துவம் வந்து வளர்வதற்கும் அது இது பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வச்சுக்கோங்க. இது இந்த சார்ட்லாம் கொடுக்குற நோட்ஸ் சார்ட்லாம் நம்ம சாங்ஸுக்கு யூஸ் பண்ணும் பொழுது நீங்கள் எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏன்னா சில சாங்ஸ் நம்ம கற்றுக்குவோம். சாங்ஸ் கற்றுக்கும் பொழுது எல்லாருமே கார்ட்ஸ் எழுதணும், நோட்ஸ் வச்சு எழுதணும். அப்போ நீங்கள் வாசிச்சு எழுதுவீங்க. அப்போ ஒரே பேட்டர்ன் இருக்காது, நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இருக்கும். அப்போ நார்மலாக சி மேனர் எஃப் மேனர் ஜி மேனர் இப்படி கார்ட்ஸ் போடும் பொழுது எனக்கு இதே ஒரே மாதிரி ஃபார்மேட்டில் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய என்ன சொல்கிறது அந்த சாங் யூனிக்காக இருக்கும். அதே போல் அந்த ஒரு தனித்துவம் நம்மளும் கற்றுக்கலாம். அதே நேரத்தில் ஒரு எல்லாரும் ஒன்று செய்யும்போது அதில் ஒரு குரூப்பில் ஒன்றில் இருக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்டாண்ட் அவுட் மாதிரி இருக்கும். ஸோ நம்மளும் லேர்ன் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் கேட்குறவங்களுக்கும் ஒரு நியூ ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியா கொடுக்கும். அந்த விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ கையில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டி மைனர் ஃபேமிலி கார்ட்ஸ். ஸோ அதே நோட் சீக்வன்ஸ் தான் கீழே இருக்குது. நம்ம அந்த நோட் நம்பர் பேட்டர்னை ஒன்ஸ் நம்ம மைண்டில் ஏற்றிட்டோம் அப்படின்னா அப்புறம் வந்து ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நோட்டு வந்து
மைனராக இருக்கும். செகண்ட் நோட்டு டிமினிஷ்டாக இருக்கும். அடுத்து தேர்ட் நோட் ஃபோர்த் நோட் ரெண்டுமே மைனராக இருக்கும். ஸோ அடுத்து ரெண்டும் பார்க்கும் பொழுது மேஜர் கார்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கார்டு மைனர், இ வந்து இ டிமினிஷ்டு. ஸோ அந்த பேட்டர்னில் வரும். ஓகே, ஸோ ஃபேமிலி கார்ட்ஸ் மூலம் பார்த்தீங்கன்னா டி மைனில் அதே போல் மற்ற 11 கார்ட்ஸையும் எழுதிட்டு அதில் இருக்க 3 நோட்ஸுமே இந்த 7 நோட்ஸில் எந்த கார்டோடது மேட்ச் ஆகுதோ அந்த கார்டு தான் டி மைனருக்கு ஃபேமிலி கார்டு. ஸோ ஒரு கார்டுமே ஃபேமிலி கார்டு மாறும். ஓகே, டி மைனருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஜி மைனர், ஏ மைனர். ஓகே, ஸோ ஜி மைனரில் ஜி, பி ஃப்ளாட்டு, டி. ஜி பார்த்தீங்கன்னா 4th நோட்டாக வருது, பி ஃப்ளாட்டு 6th நோட்டாக வருது, டி வந்து 1st நோட்டாக வருது. அதே போல் ஏ மைனர், ஏசி. ஸோ அது அப்படியே நோட். ஸோ அப்போ ஜி மைனரும் ஏ மைனரும் தான் டி மைனருடைய ஃபேமிலி கார்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ ஜி மைனரும் ஏ மைனரும் தான் ஃபேமிலி கார்ட்ஸ், டி மைனருடைய ஃபேமிலி கார்ட்ஸ். ரிலேட்டிவ் மைனர் அப்படின்னு பார்க்கும்போது டி மைனருடைய ரிலேட்டிவ் மேஜர், டி மைனருடைய ரிலேட்டிவ் மேஜர் பார்க்கும்பொழுது எஃப் மேஜர். நம்ம எஃப் மேஜர் பார்த்துருக்கோம். எஃப் மேஜரோட ரிலேட்டிவ் மைனர் டி மைனர் பார்த்துருக்கோம். அப்படி அது வைஸ் வர்சாவா போகும். அதே போல் ஜி மைனருக்கு பி ஃபிளாட் டி மைனர்ல வந்துருக்கும். அதே போல் ஏ மைனர் பார்த்துருப்போம். சி மேஜரோட ரிலேட்டிவ் ஏ மைனர்னு பார்த்துருப்போம். அப்போ ஏ மைனருக்கு அப்படியே சி மேஜர் தான். ஓகே, ஸோ அதே போல் நோட் சீக்வன்ஸ் கார்டு பார்க்குறப்போ டி மைனர், இ டிமினிஷ்டு, எஃப் மேஜர், அதே போல் ஜி மைனர், ஏ மைனர், பி ஃபிளாட் மேஜர், சி மேஜர். ஸோ ஃபர்ஸ்ட் மைனர், அப்புறம் டிமினிஷ்டு, அப்புறம் ஒரு மேஜர், 2 மைனர், 2 மேஜர். ஸோ அந்த பேட்டர்ன்ல தான் எல்லா மைனருக்குமே இருக்கும். ஸோ எல்லாமே ஒரே எழுதியிருக்கிறேன். ஃபேமிலி கார்ட்ஸ் டி மைனர், ஜி மைனர், ஏ மைனர். ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸ் சொல்லும்போது எஃப் மேஜர், பி ஃபிளாட் மேஜர், சி மேஜர். நோட் சீக்வன்ஸ் சொல்லும்போது டி மைனர், இ டிமினிஷ்ட், எஃப் மேஜர், ஜி மைனர், ஏ மைனர், பி ஃபிளாட் மேஜர், சி மேஜர். ஓகே, இந்த பேட்டர்ன். ஓகே, ஸோ இதே போல் இதில் பாசிபிள் கார்ட்ஸு. ஸோ அதே பேட்டர்ன் தான், நம்பர் அப்படியே இருக்கும். ஸோ எடுத்து நீங்கள் வாசிச்சு பாருங்க. எல்லா கார்ட்ஸும் அப்ளை பண்ணி பாருங்க. இந்த எல்லா சஸ் கார்டுமே சும்மா நீங்கள் வாசிச்சு பாருங்க, என்னென்ன நோட்ஸ் வருது வாசிச்சு பாருங்க. ஓகே, ஸோ ஒரு அசைன்மெண்ட் வந்து ஓகே, ரைட்டிங் வந்து எல்லா ஸ்கேலுமே எழுதணும். இப்போ நம்ம 2 ஸ்கேல் பார்த்துருக்கோம், சி மைனரும் டி மைனரும் பார்த்துருக்கோம். மீதி 10 கார்ட்ஸ் இருக்கு. ஓகேவா, மைனர் கார்ட்ஸ்ல எல்லாத்தையுமே ரைட்டிங் எழுதணும். வாசிச்சு அனுப்புறது வந்து 2 தான். சி மைனரும் டி மைனரும் மட்டும் எனக்கு வாசிச்சு அனுப்பணும், போதும். ஓகேவா, ஸோ லாஸ்ட் லெசனாக இருக்குது, அதனால ரொம்ப நிறைய கொடுக்காம ஸோ நீங்கள் முடிச்சிட்டீங்க, எல்லாரும் முடிச்சிட்டோம். எதுக்காகனா மீதி இருக்க அசைன்மெண்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாங்குள்ள போயிட்டோம்னா இதில் என்ன சொல்றது போயிட்டோம்னா நல்லாயிருக்கும். இதில் பெயிண்டிங் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கார்ட்ஸை வாசிச்சுட்டு அப்புறம் இப்போ சாங் போகும்பொழுது இதையும் மீதி வச்சு நல்லா இருக்காது. அதனால வாட்ச் முடிக்கிறதுக்காக தான் ரொம்ப நிறையா கொடுக்கல. சிஎன்டி மட்டும் வாட்சிங் அனுப்புங்க. அதே போல் எக்ஸசைஸ் நம்பர் வந்து 12, 15, 18. மற்ற எக்ஸசைஸை நீங்கள் வாசிங்க. ஸ்ட்ரைட்டாகவே 12, 15, 18 வாசிக்காதீங்க. சப்போஸ் ஏற்கனவே கொஞ்சம் வாசிச்சிருந்தீங்க, கீபோர்டு தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வாசிக்கலாம். இப்போ தான் பிகினராக இருக்கிறீங்க, நான் வந்து கீபோர்டு வாசிச்சது இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பண்ணிட்டு போக வேணாம். 1, 2, 3 வரிசையாக பண்ணிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வாசிக்கிறது. அதுக்காக தான் நிறைய எக்ஸசைஸ் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அது ஒன்று. ஸோ மறந்துடாதீங்க, ரைட்டிங் வந்து ஆல் மைனர் கார்ட்ஸ் மொத்தம் 12, நம்ம 2 பார்த்துட்டோம். அதனால் மீதி 10க்கு எழுதி 12மே எழுதிடுங்க. 12மே எழுதி அனுப்பணும். பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில். அதே போல் இந்த வீடியோ பிளேயிங் அனுப்புறது சியும் டி மைனர் மட்டும் குரூப்பில் வந்து அனுப்பிடுங்க. ஓகே, ஸோ இந்த லெசனில் இருக்கா டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இந்த லெசனாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கேட்கலாம். ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். உங்கள் கைகளை உயர்த்துங்கள், கரங்களை உயர்த்துங்கள். சொல்லுங்க சிஸ்டர். இந்த நோட் சீக்வன்ஸ் இதுபடி எல்லா பாட்டுக்கும் இருக்காதுன்னா அப்ப ஒவ்வொரு பாட்டுக்கும் நம்ம எப்படிங்க கண்டுபிடிக்கணும்? இந்த இதுதான் வரும். ஒரு பாட்டுக்குமே மாறும். இப்போ எப்படி நான் இப்போ நம்ம சவுண்ட் மேட்ச்னு சிலபஸ் சொல்லியிருப்பேன். ஒரு பாட்டுக்கு வந்து நோட்ஸ் என்னன்னு கண்டுபிடிப்போம். நோட்ஸை வச்சு தான் கார்ட்ஸ். அப்போ அந்த கார்ட் பேட்டர்ன் வந்து மாற மாறும். நம்ம அது வந்து
ஸோ நம்ம வந்து அது எந்த கார்டு தான் அடுத்தடுத்து வரும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. அது பாட்டை பொறுத்து தான், பாட்டோட டியூனை பொறுத்து தான். ஸோ நோட்ஸை கண்டுபிடிக்கணும், அப்புறம் எழுதணும், கார்ட்ஸ் எழுதணும். அதனால எல்லா பாட்டுக்குமே ஒரு இந்த பேட்டர்னில் வாசிங்கன்னு இருக்காது. சில பேர் சொல்லுவாங்க, இப்போ சிஎஃப்ஜினா சி வாசிங்க, எஃப் வாசிங்க, ஜி வாசிங்க, அப்புறம் சி வாசிங்க. இல்லை, ஒரு சில பாட்டுக்கு அந்த பேட்டர்ன் உண்டு, ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம அப்ளை பண்ண முடியாது. இப்போ சில பாட்டுக்கு சிலேருந்து ஜி போயிட்டு எஃப் போயிட்டு சிக்கு வரும். சில பாட்டுக்கு சி 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 அப்புறம் தான் எஃப் மாறும். நம்ம சி உடனே எஃப் மாற்ற முடியாது. ஏன் அப்படி மாற்ற முடியாதுன்னா நோட்ஸை பொறுத்து தான். அப்போ அது சவுண்ட் மேட்சில் படிப்போம், ஒரு பாட்டுக்கு வந்து எப்படி நோட்ஸ் எழுதுறது அப்படின்னு. அப்போ நோட்ஸ் எழுத கற்றுக்கிட்டோம்னா, ஒரு பாட்டுனா நோட்ஸ் எழுதுவோம், நோட்ஸ் வச்சு நம்ம கார்ட்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அப்படி நம்ம பண்ணும்பொழுது கரெக்டாக மேட்ச். ஆனால் ஒரு பேட்டர்ன் வச்சுட்டு நம்ம எல்லா கார்டு சாங்குக்கும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அது ஒன்று இருக்கு, அது ஒன்று. ஸோ அதே போல் கார்டு மெமரைஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறது, சாங்கோட வாசிக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ எஃப் மைனரோ ஒரு பாட்டு 2 பாட்டு 4 பாட்டு அப்படி வாசிக்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம எல்லா கார்டும் வாசிக்க போகிறது இல்லை, ஒரு 5-6 கார்ட்ஸ் தான் மேக்ஸிமம் வாசிக்க போகிறோம். அப்போ அந்த 5-6 கார்டே ஒரு 4-5 பாட்டு திரும்ப திரும்ப வாசிக்க போகிறப்போ நமக்கு மைண்டில் அந்த கார்டு ரெக்கார்ட் ஆகும். அதே போல் சில பாட்டை திரும்ப திரும்ப பாடும். இப்போ பர்சனலாக வர்ஷிப் பண்ணும்பொழுது, இப்போ பர்சனலாக பாடுறோம், கீபோர்டு வச்சு பாடுறோம் அப்படின்னா, ஒரு பாட்டே நம்ம இப்போ பாடிக்கிட்டே இருக்கிறோம், ஆராதிச்சுட்டே இருக்கிறோம்னா திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் கார்ட்ஸ். அப்போ அந்த கார்ட்ஸ் ரிப்பீட், இப்போ எஃப் மைனரில் வாசிக்கிறோம்னா கார்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்னா ஆட்டோமேட்டிக்காகவே எஃப் மைனருக்கு இந்த கார்டெலாம் வரும் அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஓகேவா, சாங் வாசிக்கிறப்ப அதை தானாகவே நமக்கு மைண்டில் ஏறும். மற்றபடி என்னதான் தியரியாக நம்ம மெமரி பண்ணாலும் அது வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ ஈஸியாக நிற்காது, ரொம்ப கன்ஃபியூஸாகவும் இருக்கும். ஏன்னா எஃப் மைனர், ஜி மைனர் இதெல்லாமே ஒரு ஹோல் ஸ்டெப் ஆஃப் ஸ்டெப் தான் இருக்கும். அதனால நம்ம எல்லா 12 கார்டுக்கும் இல்லை 7 கார்டுக்கும் மெமரி பண்ணோம்னா கண்டிப்பாக அது சாத்தியம் இல்லை. ஸோ வாசித்தோம் நிறையா அப்படின்னா தானாகவே அது நமக்கு மெமரி ஆகும், குழப்பவும் குழப்பாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஹேண்ட் மூவ் ஆகும். எஃப் மைனர் வாசித்தோம்னா எங்கெங்கே வருண்டுன்னு நமக்கு தெரியும். அதனால சாங் போகிறப்போ நம்ம அதை பார்ப்போம், அது ஒன்று இருக்கு. ஓகே, வேற யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கு? சொல்லுங்க பிரதர். சுவாமி சாம், ஓ அவர் இப்போதான் ஜாயின் பண்றார், நான் வரேன், கொஸ்டின் கேட்கலான்னு நினைச்சிட்டேன். ஓகே, ஸோ இந்த கிளாஸ்ல இருந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, கிளாஸ் ஸ்டார்ட் பண்றப்ப ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி ஒரு ஸ்னாப் எடுக்கிறேன், யாரெல்லாம் இருந்தீங்க அப்படின்னு. அதே போல் முடிகிறப்போ ஒரு குரூப் ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு. ஸோ யார் எப்போ ஜாயின் பண்ணுறீங்க, டைமுக்கு யாரெல்லாம் வந்தாலாங்கிறது ஒரு இதுவாக இருக்கட்டும் அப்படின்னு. ஓகே, ஸோ அதனால் கரெக்டாக ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ சில பேர் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, டெக்னிக்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லுங்க. ஓகே, ஸோ கார்டு இன்வர்ஷன் வந்து ரொம்ப ஒரு சேஞ்ச் இல்லை. ஆனால் நமக்கு இப்போ இந்த சி மேஜர் பிடிக்கணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் சிக்கு பதிலாக அடுத்த சி பிடிக்கிறப்போ கொஞ்சம் அந்த பேஸ் இல்லாமல் கொஞ்சம் ஷார்ப் ஏறும். ஸோ அது நம்ம வாசிச்சு பண்ணுறது தான். இன்வர்ஷன் வந்து கண்டிப்பாக வாசிச்சு ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. கார்டு ப்ரொஃபஷன் கண்டிப்பாக நம்ம மாற்றியே தான் ஆகணும், ஏன்னா சாங் நோட்ஸ் மாறுறதுனால. இன்வர்ஷன் வந்து நம்ம கண்டிப்பாக இன்வர்ஷன் வாசிச்சோம்னு அவசியம் கிடையாது, அது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். ஓகே, ஸோ நமக்கு தேவைப்பட்டால் நம்ம டிஃப்ரெண்ட் வேணும்னா வாசிச்சுக்கலாம். அதனால் கார்டு ப்ரொஃபஷன் கண்டிப்பாக மாற்றி ஆகணும், சாங்கில் நோட்ஸ் மாறனால. இன்வர்ஷன் வந்து கட்டாயம் கிடையாது, ஸோ நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான். ஸோ அதனால் வாசிக்கிறப்ப ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது நல்லாயிருக்கும். அப்படி இல்லை ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது இல்லை அப்படி இருக்குன்னா ப்ரொஃபஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது வந்து அவ்வளோ கட்டாயம் கிடையாது, கட்டாயமாக இன்வர்ஷன் வாசிச்சாங்க. ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் ஒரு பேஸ் நோட்லேருந்து ஷார்ப் மாறும், ஷார்ப்லேருந்து இங்கே லெஃப்டில் பார்த்தா பேஸ் வரும். ஸோ அதுதான் வித்தியாசம், அது ஒன்று இல்லை. ஓகே, ஸோ அதே போல் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க டெக்னிக்ஸ் வந்து சொல்லுங்கள், லெஃப்ட் ஹேண்ட் டெக்னிக், ரைட் ஹேண்ட் டெக்னிக், அது போல் நிறைய விஷயம். ஸோ நான் சில யூடியூப் சேனல் சொல்கிறேன், அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து பியூர் கீபோர்டிஸ்ட் கிடையாது, கீபோர்டு வாசிப்பேன், பட் பியூர் ஒரு ப்ராப்பர் கீபோர்டிஸ்ட் கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் கீபோர்டு வாசித்து சர்ச்சில் கீபோர்டு கொஞ்ச நாள் வாசித்தேன். அப்போ வாசிக்கிறப்போ அந்த பேட்டர்ன், கார்ட்ஸு இதெல்லாம் நல்லா அப்படியே வாசிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் நான் அதில் முழுகும் பொழுதே தெரியுது நல்லா வாசிக்கணும், இல்லை இன்னும் போகிறோம், முழுகி போகிறோம் அப்படின்றப்ப எனக்கு தெரிஞ்சுது. அதே போல் ஆண்டு கரெக்டாக என்கிட்ட அந்த நேரத்தில் பேசி வேற ஒருத்தவங்க
கீபோர்டுக்கு வந்தேன். எனக்கு வேற ஊழியம் இந்த பாடுறதுக்கு வந்து ஆள் இல்லை, சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு கீபோர்டு வாசிக்க இன்னொருத்தர் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பாட முடியாது, அதனால அவங்கள கீபோர்டு சொல்லிட்டு என்னை வந்து ஆண்டவர் பாடுறதை திருப்பிட்டு மற்ற ஊழியங்களுக்கு பயன்படுத்தார். அது வந்து நல்லாவே தெரியும், எனக்கே தெரிஞ்சது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய அழைப்பை பொறுத்து மியூசிஷியனாக இருக்கிறோம், சர்ச் நம்ம கீபோர்டு தான் வாசிக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம ஆண்டவர் நம்மளை ஃப்ரீயாக விடுவார். நம்ம அதில் நல்லா அந்த நம்ம கொடுத்த தாளந்தை வளர்த்துக்கிறதுக்கு ஆண்டவர் நல்ல ஃப்ரீயாக விடுவார். ஆனால் அழைப்பு நமக்கு எனக்கு ஸோ வேற இருக்கிறனால நான் முழுக போகிற டைமில் முழுக போகிறான் அப்படியே பிடிச்சி சுற்றிக்கிட்டு போய் போதும் போதும் முழிக்கிறாரு அப்படின்னு நாங்கள் விட்டுட்டேன். ஸோ அதனால நான் ஒரு ப்ரொஃபஷனல் கீபோர்டிஸ்ட் கிடையாது. ஆனால் சர்ச்சில் வாசிக்கிறதுக்கு பாட்டுக்கு நோட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், என்னென்ன கார்ட்ஸ் வாசிக்கணும், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நான் சில பாட்டுலாம் 4 கார்டு தான் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோவா எனக்கு இன்னும் அதே போல் நிறைய ஒர்ஷிப் பண்ணிகிட்டே கீபோர்டு வாசிச்சனால இந்த இன்டர்வியூடு இதெல்லாம் வாசிப்பேன், இன்டர்வியூடெலாம். பட் இருந்தாலும் ரொம்ப க்ரியேட்டிவிட்டியோட வாசிக்க முடியல. ஆனால் கீபோர்டில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணும்பொழுது வித்தியாசம் தெரியுது. என்னன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மியூசிக் நல்ல கார்ட்ஸ் ஃபில்லப்லாம் வாசிக்கிறதுக்கு முடிஞ்சு. ஸோ அதனால் சில சேனல்ஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டெக்னிக்ஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நம்ம அதுலேயுமே நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நானுமே சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து கண்டிப்பாக நம்ம கிளாஸ்லேயும் சரி தொடர்ந்தும் சரி நான் ஷேர் பண்ணுவேன். பட் இருந்தாலும் மற்றவங்க ப்ராப்பராக மியூசியம்ஸாக இருக்கிறதுனால அது நல்லா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில சேனல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் வந்து ஜஸ்ட் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து குரூப்லேயும் அந்த லிங்க்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் கூட மற்றவங்களுக்கு கூட ஷேர் பண்ணலாம் உங்களுடைய இதை வந்து. ஓகே, உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு வந்துச்சா? ஓகே. ஸோ கேவிஇ மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது, விஜய் எபனேசர் நினைக்கிறேன் அவர் நேம். ஸோ நிறையா சாங் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பண்ணி கொடுக்குறாரு. அவரும் பிடிஎஃப் நோட்ஸ் தராரு, மியூசிக் ஷீட்டு நிறைய பாட்டு கொடுத்துருக்குறாரு. பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்னை காண்பவரே ஆமேன்ற பாட்டுக்கு போட்டிருக்காங்க. உங்களோட நம்பர் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே போல் உங்கள் சீரீஸ் இருக்குது, கிளாஸஸ்லாம் சீரீஸ் போட்டிருக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நான் குரூப் லிங்க் வந்து குரூப்பில் அனுப்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டியன் ஒர்க் ஷாப் அப்படின்ற ஒரு சேனல். ஸோ இந்த சேனல்லையுமே நிறைய நோட்ஸ் இருக்குது. ரொம்ப இவரோட சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னா நோட்ஸ் சொல்லித்தரும் பொழுது நமக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லித்தருவாப்புல. நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போது சில பாட்டுக்கெல்லாம் நாமம் சரிகாக அந்த நோட்ஸையும் ரெண்டையும் சேர்த்து நமக்கு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ இவருமே நிறைய நோட்ஸ் வந்து பிடிஎஃப் தராங்க. ஸோ இவங்களுமே நீங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணால் நான் லிங்க் வந்து குரூப்பில். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நோட்ஸுக்கு, அதாவது கீபோர்ட் நோட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்பல் கீபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தராங்க. ஆனால் இதுக்கு மாதிரி 2 பார்த்தோம், கேவிஇ மியூசிக், கிறிஸ்டியன் ஒர்க் ஷாப். அவங்க பிடிஎஃப் நோட்ஸுமே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க, டிரைவ் லிங்கோட. ஸோ இவர் வந்து அந்த வீடியோலேயே மேலே நோட்ஸ் வருது. ஆனால் பிரிண்டட் நோட்ஸ் வேணுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு நம்பர் கொடுத்துருந்தாரு. நானும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருந்தேன், ஆனால் இன்னும் ரிப்ளை பண்ணல. ஓகே, ஸோ ரிப்ளை பண்ண அப்படின்னா என்ன எதுன்னு நான் சொல்கிறேன். நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறாரா இல்லை எதுவும் சார்ஜ் பண்ணுறாங்களா அப்படின்னு. ஆனால் நிறைய நோட்ஸ் இங்கே போட்டிருக்கிறாங்க, நம்ம வீடியோவில் இருக்கிறனால பார்த்து கூட எழுதிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இந்த சேனல் வந்து நமக்கு நோட்ஸ் பார்த்ததில்ல, நிறையா உங்களுக்கு டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாப்புல. எட்வின் மியூசிக்னு சொல்லிட்டு சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், டாமினேட் எப்படி வரும் அப்படின்லாம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸுக்கு நீங்கள் அந்த தியரிக்குமே உங்களை ஃபாலோ பண்ணலாம், ஃப்ரீயாக இருக்கிற பாருங்கள். அதே போல் ஃப்ரெட்ரிக் சாமுவேல் இவங்க நிறைய நோட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, சாங்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து சேனல்லையே ஜாயின் ஒன்று இருக்கும். இந்த ஜாயின் கொடுத்தோம் அப்படின்னா ஜாயினில் மெம்பர்ஷிப் இருக்குது. 299, 399, 599 நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. என்ட்ரி லெவலில் வந்து கிளாஸஸ்லாம் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம், பிடிஎஃப் நோட்ஸ் கிடைக்காது. 399 பிடிஎஃப் நோட்ஸ் வரும். அப்புறம் அது ஒன்று ஆட் பண்ண வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம வீடியோஸ் ஃப்ரீயாகவும் நிறைய டெக்னிக்ஸும் சொல்லி தராப்புல. ஸோ இவர்கிட்ட வந்து அந்த ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகுமெண்டட் கார்டு எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது வந்து ஒன்று போட்டிருந்தாரு. ஸோ நல்லா இருந்துச்சு, நான் பார்த்தேன். ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக இங்கே இருப்பாருங்க 3 months ஆகும்னு காட்டுது. ஸோ நான் லிங்க் போடுறேன் நம்ம குரூப்லேயும். டெக்னிக்ஸுக்கு ஒரு இதை பார்க்கலாம், ஃபாலோ பண்ணலாம்.
அதே போல் டெக்னிக்ஸுக்கு இதையும் ஃபாலோ பண்ணலாம். இவர் வந்து ஆக்சுவலாக கிட்டாரிஸ்ட்டு, போனர் கேஸ் அப்படின்ற ஒரு சேனல். ஸோ இவர் வந்து நிறைய கிட்டார் டெக்னிக்ஸு, கீபோர்ட் டெக்னிக்ஸ்ன்னு நிறைய எடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இவருக்குமே நீங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணலாம், நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். ஓகே, இந்த எல்லா சேனலுடைய லிங்க்கும் நான் குரூப்பில் போடுறேன். மொத்தம் 6-7 சேனல் இருக்குது. ஓகே, வேறு ஏதாவது சேனலும் இது மாதிரி கீபோர்ட் நோட்ஸோ டெக்னிக்ஸோ போட்டாங்கன்னா நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் ஒரு சில டெக்னிக்ஸ் நானும் சொல்லி தருவேன் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் உங்களுக்கு வந்து இன்னும் அது அவங்க கீபோர்டிஸ்டாகவே இருக்கிறனால இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க. அதுதான் விஷயம். இப்போ நான் சில விஷயம் டெக்னிக் சொல்கிறதுக்கும் அவங்க அந்த ஸ்பெசிஃபிக்காக இன்னும் இந்த கார்டு இந்த இடத்துல இந்த கார்டுக்கு முன்னாடின்றப்போ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறப்ப டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் பார்த்துட்டு கூட லேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி கூட நான் சொல்கிறேன். ஸோ ஒரு விஷயம் ஆகுமெண்டட் வந்து பார்க்குறப்போ என்னென்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அதை பார்க்குறப்ப ஒரு ஐடியா கிடச்சிச்சு. சிம்பிள் தான். இப்போ சி மேஜர், சிஇஜி நம்ம வந்து கார்டு பிடிக்கும். ஓகே, நம்ம அதை சிந்தேஷில் கூட ப்ளே பண்ணி நம்ம காமிக்கிறேன். ஓகே, நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடுறோம், நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நான் லேப்டாப் கீஸ் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால கொஞ்சம் ஸ்லோ இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஆகுமெண்டட் மட்டும் சொல்லிட்டு இந்த மைனர் தரலாம். இப்போ சி மேஜர், சி ஆகுமெண்டட் பார்த்தோம். இந்த லாஸ்ட் ஜிக்கு பதிலாக ஏ ஃபிளாட். இப்போ சி மேஜரில் சி மேஜருடைய அடுத்த ஃபேமிலி கார்டு எஃப் மேஜர். இப்போ எஃப் மேஜரில் ஏ நோட் வருது. இப்போ சி வாசிக்கிறோம். ஸோ கரெக்டாக இப்போ சி மேஜர்ல இருந்து இப்போ எஃப்க்கு போகுது அந்த கார்டு, அடுத்த சாங் போகுதுன்னா சிக்கும் எஃப்க்கும் நடுவில் இந்த ஏ ஃபிளாட்டும் இந்த சி ஆகுமெண்டட். ஸோ இது வந்து இப்போ ஈஸியாகவே இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கண்டினியூட்டி இருக்கு. ஜி ஏ ஃபிளாட் தெரியுதா? அப்போ நமக்கு இதுதான் அந்த அப்போ நெக்ஸ்ட் நோட் அது இருக்கு. அதாவது நம்ம சி மேஜர் வாசிக்கிறோம், சி ஆகுமெண்டட், நெக்ஸ்ட் நோட் ஏ. அப்போ நம்ம வாசிக்க போற நெக்ஸ்ட் கார்டில் இந்த ஏ ஃபிளாட் வந்து ஏ வந்துடுது. அப்போ இந்த ஆகுமெண்டட் ஒரு சாங்கில் இங்கே யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறப்போ ஈஸியாக எப்படி செட் ஆகுது, எப்படி இது நல்லா இருக்கு, ஏன் இங்கே வருது, இல்லை ஏன் இங்கே நல்லா இருக்கு, ஏன் இங்கே மேட்ச் ஆகுது அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் என்ன, நெக்ஸ்ட் நோட்டு போகிறது வந்து அடுத்த கார்டில் வருது. ஓகே, சி மேஜர், சி ஆகுமெண்டட், அப்போ ஜி ஏ ஃபிளாட் ஏ. அப்போ 1 2 3 வரிசையாக ஒரு வாக் ஸ்டெப் மாதிரி வருது. ஸோ அப்போ இதுதான் பேசிக். அப்போ அந்த நோட்டு வந்து நெக்ஸ்ட் கார்டில் அந்த நோட் வரனால இது அழகாக ஒரு பிரிட்ஜ் மாதிரி போய் உட்காருது. ஸோ இதே போல தான் நிறைய கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, பாசிங் கார்ட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபியூச்சர் பார்க்கலாம். ஸோ இப்போ மைனர், சி மைனர் பார்த்தோம். ஓகே, சி மைனர், அது போல டி டிமினிஷ்டு, E minor, சரி, C D E flat. Okay, so E flat major, F minor, G minor, A flat major, B flat major. So அந்த ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ நோட் சீக்வன்ஸ் கார்ட்ஸ்ல. ஸோ நம்ம எப்படி மேஜர் பார்த்தோமோ அதே போல இந்த 7 நோட்ஸ், இந்த 7 நோட்ஸ் உள்ள வர எந்த கார்டோட 3 நோட்ஸையும் அதில் வரும். நம்ம தான் அந்த சஸ் கார்டு பார்த்தோம், எல்லா கார்டுமே பார்த்தோம். சி மைனர், ஸோ பி ஃபிளாட் வரும், சி மைனர் 7, சி மைனர் 6 தான் நான் சொன்னேன், வேற ஃபார்மேட் இருக்கனால நம்ம வாசிக்கலாம் சி 6. ஓகே, அதே போல சி சஸ் 2 சொன்னேன், சி சஸ்னா சிடிஜி, சி சஸ் 4 அப்படின்னா சிஎஃப்ஜி. இந்த சி சஸ் 2 சஸ் 4 வந்து ரெண்டுக்குமே காமனாக வருது. ஏன் அப்படின்னா நம்ம பார்ப்போம் இந்த மேஜர் மைனரில் அந்த மிடில் தான் ஒரு சேஞ்ச் இருக்குது. மற்ற 4 நோட்டும் அப்படியே இருக்கிறதுனால சஸ் 2வும் சஸ் 4ம் ஆல்மோஸ்ட் அது ரெண்டுத்துக்குமே வருது. ஒரு சில இடத்துல மட்டும் அந்த மாறுறதுனால வரல ஒழிய
ஆல்மோஸ்ட் அது வந்து அப்படியே வந்துடும். ஸோ அப்போ இதான் அந்த ஃபார்மேட்டு. நம்ம மைனர் செவன்த்து இல்லை மேஜர் செவன்த் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணுறோம். இப்போ சி மைனரில் நான் மேஜர் கொஞ்சம் நல்லா மேட்ச் ஆகும் அப்படின்னு. ஓகே, ஸோ நிறைய மேஜர் இந்த இ ஃப்ளாட் மேஜர் யூஸ் பண்ணும், சாங் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி நிறைய மைனரில் வந்து மேஜர் நிறையவே நான் யூஸ் பண்ணுவேன், நல்லாவே இருக்கும். நம்ம சாங் போகிறப்ப அதை வந்து பார்க்கலாம். அரைக்கிறோம் சாங்கில் டி மைனர்ல ஜி மேஜர். ஓகே, ஆக்சுவலா அந்த சாங் வந்து உண்மை ஆராதிக்கிறோம், இந்த உண்மை ஆராதிக்கும் அந்த சாங். எஸ், ஓகே ஓகே, ஆமா ஜி யூஸ் பண்ணலாம். அதே போல இந்த கிருபையால் நிலை நிற்கின்றோம், அதில் பார்த்தீங்கன்னா டி மைனர் வரும், எஃப் போ கிருபையால் நிலை நிற்கிறோம், இப்போ ரொம்ப எஃப் போயிட்டு எஃப் மேஜர் வரும். ஸோ நம்ம சாங்ஸ் நிறைய வாசிக்கிறப்ப பார்ப்போம். ஸோ மைனரில் நிறையவே மேஜர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரிலேட்டிவ் நம்ம அப்போ வந்து குழம்பிடக்கூடாது, மேஜரில் அப்படி இல்லை, ஆனால் மைண்டில் எப்படி. சில நேரம் எப்படின்னா இப்போ ஃபேமிலி ரிலேட்டிவ் சொல்லும்பொழுது ரிலேட்டிவ்ல சில பேர் இருப்பாங்க, நம்முடைய ஓன் ஃபேமிலி பிரதர் சிஸ்டரோட ரிலேட்டிவ்ல ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க, ரொம்ப அன்பாக இருக்கும். அப்படி இருக்கு ஒரு ரொம்ப காமனாக அது கிடையாது, எக்ஸ்க்ளூசிவ் இல்லை, அது எக்ஸப்ஷனல் கேசஸ் மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதில் மைனரில் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ பேட்டர்ன் அதுதான், பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாங்கில் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கார்ட் ப்ரோக்ரஷன். ஸோ நான் எப்படி சொல்கிறதான், சாங்கோடைய ஸ்கேல் நோட்ஸ் தான் முக்கியம். நம்ம நோட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், என்ன நோட்ஸ் வருது, எப்படி எந்த நோட்ஸ் எங்கே வருது கண்டுபிடிக்கணும். கார்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுல புதுசாக கண்டுபிடிக்கிறதுல, அந்த கண்டுபிடிச்ச நோட்ஸுக்கு நம்ம கார்ட்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகே, அந்த கார்ட்ஸ் அப்ளை பண்ணுறப்ப ஒரிஜினல் சாங்கில் வர அதே கார்ட்ஸ் அப்ளை பண்ணலாம், இது அதோடைய இந்த அதே இடத்துல வேற கார்ட்ஸ் அப்ளை ஆகணும் பண்ணலாம். இப்போ ஒரு நோட்ஸையே பார்த்தீங்கன்னா 2-3 கார்டு மேட்ச் ஆகும். இப்போ சி மேஜரில் இ நோட் வருது அப்படின்னா அங்கே சி மேஜரும் வாசிக்கலாம், ஏ மைனரும் வாசிக்கலாம், இ மைனரும் வாசிக்கலாம். அப்போ 3 ஆப்ஷன் இருக்கு அந்த இ நோட் வரும்போது. அப்போ ஒரிஜினல் கார்டே தான் அவசியம் கிடையாது, வேற கார்டு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அந்த போல விஷயங்கள்லாம் இருக்கு. கார்டு பொறுத்த வரைக்கும் அந்த இதுக்குள்ள, அதாவது எந்த கார்டு வேணா போயிடலாம், இல்லை அந்த நோட் ஆப்ஷன்ல இருக்கிற ஒரு 3 கார்ட்ஸோ 2 கார்டும் நம்ம மாற்றி கொடுக்கலாம். ஆனால் நோட்ஸ் அப்படி இல்லை, நோட்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அப்போ இந்த சவுண்டு மேட்ச் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சிலபிள் எப்படி பிரிக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்த கிளாஸ் அப்படி தான் நம்ம வந்து சவுண்ட் மேட்ச் உள்ள போகும். ஸோ சவுண்டு மேட்ச் தான் ரொம்ப 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 முக்கியம் ஒரு பாட்டுக்கு நம்ம நோட்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம போகும்பொழுது பார்க்கலாம். ஓகே, ஸோ இதோட நமக்கு வந்து இந்த தியரி, இந்த கார்ட்ஸு நோட்ஸு, இந்த தியரி வந்து என்னையோட முடியுது. ஸோ அதனால் ஒரு எழுதிடுங்க, கம்ப்ளீட் பண்ணிடுங்க, வாசிக்கிறது வாசித்து முடிச்சிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம சாங் நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த சாங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதே போல் இந்த கார்ட்ஸில் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் குரூப்பில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணேன். இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸாக இருந்தாலும் சரி, இதுலேமேட்டு வர போகிற கிளாஸாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் இந்த சிலபஸில் உள்ள வருமா வராதா, இல்லை டவுட்ஸ் தான் நீங்கள் கேளுங்க, குரூப்பில் ஒன்று ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, நான் சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டே நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கிளாஸு, அடுத்த ஒரு கிளாஸ். ஸோ அதுக்கப்புறமேட்டு கீபோர்டு உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா சாங்ஸ் ஒர்க் போயிட்டோம் நீங்கள் வாசிக்க வரப்போ இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ கீபோர்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து கீபோர்டோடு இருக்க பாருங்கள் எல்லாருமே, அடுத்த கிளாஸில் இருந்து. ஸோ கண்டிப்பாக வந்து கீபோர்டோடு இருக்க பாருங்கள். ஓகே, ஸோ ஜென்ரலாக கொஸ்டின்ஸ் இருக்கா இந்த லெசன் மாத்திரம் இல்லாமல், இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஜென்ரலாக நம்ம கீபோர்டில் உங்கள் டவுட்ஸ் இருந்தாலும் சரி கேளுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு Thursday 8:45க்கு நம்ம வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணுவோம். கத்துற சித்தமான நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். டவுட்ஸ்னால குரூப்பில் கேளுங்க, அந்த ஆன்சர் பண்ணுறேன். ஓகே.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பை பை, see you.